18ஆம் சங்கீதத்துல நிறைய காரியங்கள் இருக்கும்போது எனக்கு ஒரு காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 2 காரியத்தை தாவீது சொல்றேன். முதல்ல சங்கீதம் 18:30 வாசிக்கும் போது, தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். இல்லையா சொல்லுவோமா? கர்த்தருடைய வசனம் எப்படிப்பட்டதா? தேவனுடைய வழி எப்படிப்பட்டதா? உத்தமமானது. உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். இது பைபிள். தேவனுடைய வழி உத்தமமானது. 2வது வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டிருக்குது. நல்லா பைபிள் எல்லாருமே படிக்கலாம். ஆனா ஒரு சிலருக்கு தான் அந்த ரகசியம் தெரியும். நீங்க படிக்க 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 பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுகிறவராக இருக்கிறார். ஏன்னா 7 தரம் பொன்னினாலே 7 தரம் உருக்கி வெள்ளியில கர்த்தருக்கு சொந்தம் புடமிட்ட அந்த புடம் போல அந்த வெள்ளி குப்பான சொற்களாய் அது இருக்கிறபடினால எல்லாருக்கும் அந்த வசனம் தெரியாது. யாருக்கு ஆண்டவர் அதை வெளிப்படுத்தணுமோ அதான் வெளிப்படுத்துவார். வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட காரியம் இருக்குது. அது தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் எப்படி இருக்காரா? கேடகனாது பாதுகாப்பு. அந்த போர் செய்யும் போது ஒரு கேடகத்தை பிடித்துக் கொண்டு ஈட்டி தன் மேல் படாதபடிக்கு சண்டை போடுவாங்க. அப்ப கர்த்தர் பாதுகாப்பா இருக்கிறார். என்னோட பக்கம் சொல்றாரு. 35ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிற காருண்யம் என்னை. ஆமா, அந்த கேடகம் வெறும் கேடகம் அல்ல, ரட்சிப்பின் கேடகம். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பெரிய கேடகமாய் இருக்கிறார். தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இல்லையா சொல்லுவோமா? 2வதாக ஆண்டவர் எனக்கு இந்த 28ஆம் வசனத்தை ரொம்ப ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவன் சொல்றான், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஆண்டவர் முதல்ல சுவிசேஷம் சொன்னது என்னது? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்க சொன்னார். யோவான் சுவிசேஷம் அதான் சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்க சொன்னார். அப்ப என்னன்னா வசனம் சொன்ன மத்திய புஸ்தகத்துல இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களாம். நீங்க ஆதியாகமத்தை வாசிக்கும் போது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. யோவான் அது நீங்க உடனே என் கூட வரீங்க. ஆதியாகமத்தை வாசிங்க. கர்த்தருக்கு சொல்றேன், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் முதல்ல ஆண்டவர் சொன்ன வார்த்தை வெளிச்சம் உண்டாக கடவுது. அப்ப பாவம் என்ற இருள், சாபம் என்ற இருள், வியாதி என்ற இருள், அக்கிரமம் என்ற இருள், போராட்டம் என்ற இருள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இயேசு ஒருவரை ஏற்றுக்கொண்டால் அவன் நமக்கு வெளிச்சம் தருகிற தேவனாய் இருக்கிறான். நம்ம இருளெல்லாம் போயிடும். பாடல, பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்த கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்த கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாளில் துடு பாட்டு
சொன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்தரத்துல போகும்போது கூட அந்த இருளான இடத்தை மாற்றும்படிக்கு அக்னி ஸ்தம்பமா இவளுக்கு முன்பாக சென்றார். ஏன்னா இருட்டுல வனாந்தரத்துல ஒரு பாதை மாறி போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அக்னி ஸ்தம்பத்தை ஆண்டவர் அனுப்பினாராம். அப்ப தேவனை விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்துவை நம்புகிற பிள்ளைகள் என்னையா கிடைக்கும்? எவரும் அதான் கேட்கிறாங்க. இயேசுநாட்ட வந்து என்ன கிடைக்கும்? எனக்கு ஃபர்ஸ்ட் நித்திய ஜீவன் ஒன்று கிடைக்கும். நீ மரித்தாலும் பிழைப்பா என்கிற ஒரு நம்பிக்கையை கற்றுக் கொடுக்கிறார். ரெண்டாவது, உலகத்துல எவ்வளவுதான் போராட்டம் பிரச்சனை எல்லாம் வந்தா கூட நம்முடைய துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஒரு புதிய வாழ்க்கையை கத்து நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அவரே சங்கீதக்காரர் சொல்றார், தேவரீர் என் விளக்கை, ஒருவேளை அவன் விளக்கு அணையில போல இருக்கு நினைக்கிறேன், அந்த விளக்கு மங்கி எரிகிற விளக்காக இருக்கிறது. அதான் ஏசாயா புஸ்தகம் சொல்லுகிறது, மங்கி எரிகிற திரியை. யாருக்கும் தெரியுமா வசனம்? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல முகத்துடைய கண்ணீரெல்லாம் துடைப்பார், மங்கி எரிகிற. தெரியுமா? அப்ப என்னன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எடுத்துட்டீங்களா? சரி, அது அப்புறமா எடுங்க. அப்ப அவர் சொல்ற சங்கீதக்காரன், விளக்கை ஏற்றுவீர். அப்ப இயேசு கிறிஸ்துவே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை, ஒரு விளக்கை ஏற்றுகிறவராக இருக்கிறார். பூசா மருமகள் வந்து என்ன சொல்லுவாங்க? வீட்டுக்கு வரும்போது என்ன செய்வாங்க? விளக்கேற்றத்துக்கு ஒரு மருமகள் கூட வகி ஏறுவாங்க. வீட்டுல விளக்கேற்றத்துக்கு ஒரு மருமகள் கூட. காரணம் சொன்னா, ஒருத்தர் அவங்க உள்ள வரும்பொழுது அந்த வீடு வந்து வெளிச்சமா மாறிடும். அப்ப நமக்குள்ள வெளிச்சம் இருக்குமானா நாம் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கணும். அது சொல்றான், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவராக இருக்கிறார். யாத்திராகமம் 13:21 வாசிங்க. தேவனுக்கு 2-3 வசனத்தை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். யாத்திராகமம் 13:21 வாசிக்கும் போது, அவர்கள் இரவு பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு வழிநடத்த மேக ஸ்தம்பமும் வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் முன் சென்றார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப தேவன் பாருங்க, அவன் இருளை வெளிச்சமாய் மாற்றுகிற தேவன். இன்றைக்கு ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை முழுமையா நீங்க நம்பாம இருந்தீங்கன்னா, திரும்பவும் சொல்றேன், இயேசுவை முழுமையாய் விசுவாசிங்கள், உங்கள் இருள் மாறும். கர்த்தர் உங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றி உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். எல்லா பாவ இருளை மாற்றிடுவார். சாபம் இந்த இருள் மாறி போயிடும். நம்ம வீட்டில் நிறைய சாபம் இருக்கிறதுனால தான் சில காரியங்கள் நம்ம குடும்பத்துல நடக்காம இருக்கு. நான் இன்றைக்கு தீர்க்கதரிசனமா சொல்லுகிறேன், இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு இயேசுவை நம்பும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். இரண்டாவது வாசிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எஸ்தர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்களேன். எஸ்தர் 8:16 வாசிக்கும் போது, எஸ்தர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 16, எவ்விதமா யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டானது. ஏன் உண்டானது தெரியுமா? அந்த ராஜா சட்டம் போடுறார், எல்லா யூதரையும் அழிக்கும்படியாக அந்த ஆமான் பேச்சை கேட்டு சட்டம் போடுறாரு. ஆனா எஸ்தர் ராஜாத்தி அவங்க தாதிமார் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிற வேளையிலே காரியம் மாறுதலா முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா சொல்லுவோமா? எப்போது நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சம் வரும்? தேவ சமூகத்துல வைராக்கியத்தோடு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பெல்லாம் மாத்திடுவார். ஏன் அந்த அதிகாலை ஜெபம் வச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா நான் கடந்துட்டு எல்லாம் போயிடுவீங்க, நீங்களே பண்றது நல்லா இருக்குது. ஏன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாங்க 3 மணிக்கு பண்றோம், நீங்க அந்த ஜெபம் பண்றது ரொம்ப நல்லா இருக்குது. நீங்க தான் பாருங்க, கொஞ்ச நாள் ஆக 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 கர்த்தர் பெரிய காரியங்கள் உங்களுக்குள்ள செய்ய போறாரு. ஒரு ஜெப ஆவிய கர்த்தர் உங்களுக்குள்ள வைக்க 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 கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். பாருங்க, அவன் சொல்றான் பாருங்க, வாசிங்க. இவ்விதமா யூதருக்கு, யூதருக்குன்னா யாரு? யூதர் சொன்னால கர்த்தரை துதிக்கிறவன் ஒரு பேரு. யாரெல்லாம் தேவனை துதிக்கிறார்களோ எல்லா சூழ்நிலை. நேற்று கூட நான் ரொம்ப கஷ்டமா இருந்தது ஜெபம் பண்றதுக்கு. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருந்தேன். ஸ்தோத்திரம் பண்ண 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 பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்தினார். அப்புறம் திரும்ப எழுந்து உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
அப்படி சோர்வுகள், பலவீனங்கள், போராட்டங்கள் வரும்பொழுதெல்லாம் தேவ சமூகத்துல இன்னும் அதிகமா ஜெபிக்கணும். இன்னும் அதிகமா துதிக்கும் போது கர்த்தர் நம்முடைய சோர்வுகளை எல்லாம் மாற்றி நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். இரண்டாவதாக பாருங்க, கர்த்தர் சங்கீத புஸ்தகம் 27:1 வாசிங்க. சங்கீதம் 27:1. கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? சங்கீதம் ரொம்ப அழகா சொல்றான். கர்த்தர் தான் எனக்கு என்ன வெளிச்சமா இருக்கிறார். அப்ப யாருக்கு நான் பயப்படணும்? இந்த இடம் லைட் எல்லாம் ஆஃப் ஆயிட்டு எப்படி இருக்கும்? இருட்டாயிரும் இல்லையா? லைட் போட்ட உடனே வெளிச்சமா இருக்குது. அப்ப சொல்றாரு, என்னுடைய இருளை எல்லாம் வெளிச்சமாக்குற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நாங்க பாடணும், மாறாவின் தேவன் நம்மோடு கூட. மாறாவின் என்னது? மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் இயேசு என்னோடு இருக்கிறார், என் கூடவே வருகிறார். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் எதினால், அதுக்கு யோசிப்பவன். எதினால் 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 எதனால? கூடவே வர்றதுனால்தான். கூடவே கர்த்தர் வருகிறார். பாட்டு கூட இருக்குது, பெருமாள் செய்ய பாட்டு. இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புத செய்வார். நல்லா கை தட்டி பாடுவோம். கூட வருவார், எல்லாவித அற்புத செய்வார். நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். அப்பா இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புத செய்வார். சொல்லுவோமா? இயேசு எல்லாவித அற்புத செய்வார். வேதனை துன்பம் நீக்கிடுவார், வேதனை துன்பம் நீக்கிடுவார். சமாதான சந்தோஷம் உனக்கு தருவார். இயேசு கூட வருவார். ஆமென். இன்னொரு காரியம், முக்கியமான காரியம், கடவுள கஷ்டங்கள் நீக்கிடுவார். உன் கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புத செய்வார். நம்ம இயேசு எல்லாவித அற்புத செய்வார். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன், வெற்றி பெறுவேன். எதிரியான சாத்தானை முறியடிப்பேன். கூட வருவார். தந்தாங்கன்னா அதெல்லாம் பாடணும். தந்தானா அதெல்லாம் வேணாம். 27 யாருக்கு பயப்படுவேன்? ஏன்னா என் தேவன் என்னை வெளிச்சமா மாத்திட்டார். 21 வாசிங்க, திரும்ப வாசிங்க சீக்கிரம். 21. கர்த்தரின் வெளிச்சமும், கர்த்தரின் வெளிச்சமா யாருக்கு பயப்படுவேன்? ஜீவனின் பலனானவர். அதனால எதுக்கும் பயப்படணும், மரணத்துக்கு கூட பயப்பட வேணாம். அல்லேலூயா. சொன்னல, பள்ளத்தாக்கி நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆமா, என்னுடைய காரியம் என் தலையெழுத்து அவர்கிட்ட இருக்குது. நீங்க சொல்லுவா? ஆமா, எப்போ நம்மளை எடுக்கணும், எப்போ இந்த பூமியில வாழ வைக்கணும் அவருக்கு தெரியும். சும்மா பயந்து போய் சாவடி உடனே செத்துடக்கூடாது. எல்லாமே அவருக்கு தெரியும். நம்ம போக வேண்டிய பாதை அவர் நம்பி அவர் விசுவாசித்து அவர் பாதையில கடந்து போகும்போது கர்த்தரை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நீதிமொழிகள் 6:23 வாசிங்க, முடிச்சிடுறேன். நீதிமொழிகள் 6:23. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம்,
போதக சிச்சையே, ஆமா, கட்டளையே விளக்கு. ஆண்டவர் சொல்ற அந்த கட்டளைகளை கீழ்ப்படிஞ்சீங்கன்னா உங்க இருள் வெளிச்சமா மாறிடும். இரண்டாவது வசனமே வாசிங்க, திரும்ப வசனத்தை. வேதமே வெளிச்சம். இந்த வேதத்தை படிக்க 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 உனக்குள் இருக்கிற இருள் மாறி வெளிச்சம் உள்ள வந்துடும். அழகிய சொல்லுமா? அதுதான் பைபிள் படிச்சிருக்கீங்க. 66 புஸ்தகத்தை சொன்னது ஒரு சந்தோஷம். 66 புஸ்தகத்தில் இருக்கிறத ஃபுல்லா படிங்க, இன்னும் சந்தோஷம். ஆமே, ஆமா. ஒவ்வொரு வருஷத்துல என்னென்ன சொன்ன அப்படிதான் படிப்பேன். எபேசியரா, அதுல எத்தனை அதிகாரம் இருக்குது? 5 அதிகாரம் இருக்கா? 5 தானே? அந்த 5 அதிகாரத்துல முதல் அதிகாரத்துல பவுல் என்ன சொல்றாரு, 2ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு, 3ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு, 4ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு, 5ஆவது அதிகாரத்துல முக்கியமான சில காரியங்கள் சொல்றாரு. கல்யாணத்துல தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும், அப்படியே உள்ள வாங்க 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 பைபிளே இல்லாமல் பிரசங்கம் பண்ண முடியாது, கத்த செய்வாங்க. ஏன்னா வேதம் கிடைக்காத ஒரு பஞ்சகாலம் வரப்போகுது. அப்ப இந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க வாசிக்க, யாராவது நீங்க பைபிள் கொண்டு வந்தவங்க வரும்போது யூனிஃபார்ம் எப்படி வருமோ அதே போல பைபிள் கண்டிப்பா ஒரு 6 பைபிள் எனக்கு எடுத்து வச்சு இங்கே வச்சுட்டு போய்க்கிறீங்க. நான் கொடுக்க மாட்டேன். அதை புதுசா யாரா பைபிளே இல்லாத தான் கொடுக்க போறேன். பைபிளை படிக்கிறது இங்கே வச்சுட்டு போயிருக்கு. அது ஒரு இதை இப்படி சுமக்கலைன்னா கடைசியில் அது ஒன்று எப்படி சுமக்கும்? வேதத்தை நாம் சுமந்தால் கர்த்தருடைய வேதம் நம்மை சுமக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம கடைசியா மத்தேயு 9:2 வாசிச்சு முடிப்போம். அங்கே படுக்கையில கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா. ஏன் 38 வருஷமா அவன் இருந்தான்னு சொன்னா, பாவத்தினாலே, பாவம் என்ற இருள் அவனை சூழ்ந்து கொண்டது. இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அவன் பாவம் போயிடுச்சு. இன்னைக்கு யாரெல்லாம் உண்மையா இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறீங்களோ, உங்க பாவங்களை மன்னித்து இன்னைக்கே உங்க குடும்பத்தில் அற்புதத்தை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். இல்லையா சொல்லுவோமா? கர்த்தர் அற்புதத்தை செய்கிற போது கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அப்ப சொல்லுங்க, என் இருளை எல்லாம் கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றி விட்டார். நான் எனக்கு இருள் என்கிட்ட இனிமேல் இருக்காது. நான் வெளிச்சத்தில் பிள்ளையா இருக்க போறேன். இந்த உலகத்திற்கு நான் வெளிச்சமா இருக்க போறேன். அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிற பிள்ளையாய் நான் மாறப் போகிறேன். அவர் சொல்லும்போது கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கிறவரா இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், பேசுகிறார். ஸ்தோத்திரம். நான் ஸ்ட்ரெயிட் அப்படியே